ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தர்ஷமாபதி யூடியூப் சேனல். தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஜோசப் விஜய் அவர்களை நம்ம ஏகே தலைமைச் செயலகத்துக்கே நேரில் மீட் பண்ண இருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. என்னதான் நம்மளோட தமிழ்நாட்டில் இப்போதைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நம்பர் 1, கமலஹாசன் அவர்கள் தான் நம்பர் 2 அப்படின்னு பெருசுங்கெல்லாம் சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் போடாமல் கொந்தளிச்சிட்டு இருந்தாலும், ஆனால் யதார்த்தப்படி பார்த்தோம்னா என்னதான் விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு அரசியலுக்கு போயிருந்தாலும் நம்ம ஏகேவுமே கடந்த ஒரு 2 வருஷங்களா சினிமாவில் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் ரேசிங்களுக்கு முழு கவனம் செலுத்திட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டில் இவங்க 2 பேரோட ஈர்ப்புல மயங்கி போய் கிடக்கிற அந்த கூட்டம் வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். தம்பி, நீங்க சொல்றது பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் ஃபேன்ஸா இல்லாத மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. ஆனா இருந்தவங்கள பாதி பேர் 2021 இறந்தவங்களா மாறிட்டாங்க. கொரோனா பாதி பேர் தூக்கிட்டு போயிடுச்சு. இப்ப இருக்க அந்த மிச்ச மீதி பெருசுங்க தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை போட்டு தள்ள பார்த்தாங்க. ஆனா எப்படியோ விஜய் ஃபேன்ஸ் கூட ஏகே ஃபேன்ஸும் சேர்ந்து ஒரு பவர்ஃபுல்லான சப்போர்ட் கொடுத்ததுனால திமுக மாதிரியான ஒரு தீய சக்தியையும் அதிமுக மாதிரியான ஒரு ஊழல் சக்தியையும் துண்டக்கான துணியக்கான ஓட வச்சிட்டாங்க. என்னதான் அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் சினிமாவில் ஒரு பயங்கர போட்டியாளர்கள், எதிரிகள் அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் ரியல் லைஃப்ல அவங்க 2 பேருமே ரொம்பவே நல்ல நண்பர்கள். ரேசிங்ல நம்ம அஜித்குமார் அவர்களோட அஜித்குமார் ரேசிங் டீம் நம்பர் 1 வந்ததுக்கு விஜய் அவர்களும், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு சமாதி கட்டி சிஎம்மான விஜய் அவர்களுக்கு நம்ம அஜித் அவர்களும் மாறி மாறி 2 பேருமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிக்கிட்டாங்க. என்னதான் இவங்க 2 பேருக்குமே சினிமாவில் ஒரு பயங்கரமான போட்டியெல்லாம் இருந்தாலும் ரியல் லைஃப்ல ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்றது இவங்க 2 பேரோட செயல்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா நம்ம ஏகே எதுக்கு சிஎம் விஜய் அவர்களை பார்க்க வராரு, மற்றவங்கள மாதிரி நேரில் விஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வராரா அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அஜித் சார் நம்ம சிஎம் விஜய் அவர்களை பார்க்க வர்றதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் ரேசிங்ல நிறைய இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த அரசு நிறைய உதவி பண்ணணும். தமிழ்நாட்டில் கார் ரேசிங்க்கு நிறைய சாம்பியன்ஸ் உருவாகணும். தமிழ்நாட்டில் கார் ரேசிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய நிறைய ஏழை இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வறுமையின் காரணமாக ரேசிங் போக முடியாம டிரைவர் வேலைக்கு போயிடுறாங்க. ஃபைனலா டிரைவர் வேலை ஒரு நல்ல வேலை தான், ஆனா அவங்களோட இந்த சாம்பியன் கனவை இந்த ஏழ்மை ஒழிச்சிருதுல, இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டோட விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜுனா அவர்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை மீட் பண்ண இருக்கிறதா நம்ம ஏகே முடிவெடுத்திருக்காராம். இந்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் வாரத்திலே 2ஆம் வாரத்தில் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.